இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பங்கு கேட்டா சதின்னு சொல்வீங்களா? ஸ்டாலினுக்கு எதிராக எம்பி ஆவேசம். திமுக காங்கிரஸ் ஆதரவாளர்கள் முட்டல். ஆட்சியில் பங்கு தர வேண்டும் என திமுக தலைமையிடம் தமிழக காங்கிரசார் தொடர்ந்து கேட்கின்றனர். இந்த விஷயத்தை டெல்லி தலைமை கவனத்துக்கு கொண்டு சென்றதில் முக்கிய பங்கு வகித்தவர் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர். 6 அமைச்சர் பதவி வேண்டும், 41 தொகுதிகள் வேண்டும் என்பதுதான் மாணிக்கம் தாகூர் போன்ற தமிழக காங்கிரசாரின் கோரிக்கையாக உள்ளது. இந்த பிரச்சனையால் திமுக காங்கிரஸ் கூட்டணி முறியும் என பாஜக, அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆரூடம் கூறி வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக திமுக காங்கிரஸ் தலைவர்கள் மாறி மாறி சண்டை போட்டு வந்த நிலையில் ஆட்சியில் பங்கு கொடுப்பது தமிழகத்துக்கு ஒத்துவராது என திட்டவட்டமாக சொன்னார் திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி ஒத்துவராது என எங்களுக்கும் தெரியும், காங்கிரஸ் தலைமைக்கும் நன்றாகவே தெரியும். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்த சிலர் திட்டம் போட்டு சதி செய்கின்றனர். அவர்கள் எண்ணம் வெற்றி பெறாது என ஸ்டாலின் கூறினார். ஸ்டாலின் தன் முடிவை தெளிவாக சொன்னவுடனே அவருக்கு காட்டமாக பதிலடி கொடுத்தார் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர். கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்றார் மாணிக்கம் தாகூர். 2006ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. ஆனாலும் காங்கிரஸ் ஆதரவுடன் 5 ஆண்டுகள் முதல்வராக பதவியில் நீடித்தார் கருணாநிதி. அதை சுட்டிக்காட்டி 2006 தேர்தலில் தமிழக மக்கள் அளித்த தீர்ப்பை செயல்படுத்தாதது தமிழ்நாடு காங்கிரசின் தவறு எனவும் மாணிக்கம் தாகூர் பதிவிட்டிருந்தார். இது திமுகவினரை மீண்டும் சீண்டும் விதமாக இருந்தது. ஆனாலும் மீண்டும் மீண்டும் மாணிக்கம் தாகூருக்கு பதில் சொல்லி அவரை பெரியாள் ஆக்க வேண்டாம் என அமைச்சர்கள் மற்றும் முக்கிய தலைவர்களுக்கு திமுக தலைமை அறிவுறுத்தியது. இந்நிலையில் இன்றும் ஒரு சர்ச்சைக்குரிய பதிவை மாணிக்கம் தாகூர் போட்டுள்ளார். தோழமையில் மக்கள் பணியில் பங்கு கேட்டால் அது எப்படி சதியாகும் என முதல்வர் ஸ்டாலினுக்கு நேரடியாக அவர் கேள்வி விடுத்துள்ளார். ஸ்டாலின் கருத்து திகைப்பை தருகிறது என்பதை குறிக்கும் விதமாக ஒரு எமோஜியையும் அவர் பதிவிட்டுள்ளார். 2006ஆம் ஆண்டில் ஆட்சியில் பங்கு கேட்காதது ஏன் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையிடம் கேட்டதற்கு அப்போது நான் தலைவராக இல்லை என கூறி அவர் நழுவிவிட்டார். ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியாது என ஸ்டாலின் கூறியது பற்றி காங்கிரஸ் தலைமை ஆலோசித்து வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் மறுபடி ஸ்டாலினை வம்புக்கு இழுப்பது போல மாணிக்கம் தாகூர் கருத்து கூறி வருவதை கடுமையாக விமர்சித்து திமுக ஆதரவாளர்களும் பதிவிட்டு வருகிறார்கள். இதனால் சமூக வலைதளங்களில் திமுக காங்கிரஸ் ஆதரவாளர்கள் காரசாரமாக மோதிக்கொள்கின்றனர். ரூபாய் 4000 கோடி ஒதுக்கீட்டில் சந்தேகம், கமிஷன் கல்லா கட்டுகிறதா திமுக? பாரதிய ஜனதா விளாசல். தமிழக பாரதிய ஜனதா மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: 2026-27க்கான பட்ஜெட் இன்னும் தாக்கல் செய்யப்படவில்லை. ஆனால் தமிழக அரசு மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கு முன்கூட்டியே 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அத்துடன் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் ஒவ்வொரு நாளும் சராசரியாக 40 டெண்டர்களை வெளியிட்டு சுமார் 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை அவசர கதியில் முடிக்க வேகமாக செயல்படுகிறது. இவை பல சந்தேகங்களை கிளப்புகிறது. வழக்கமாக அரசு டெண்டர்களை வெளியிடுவதற்கு பல மாதங்களாகும் நிலையில் எப்போதுமில்லாத சாதனையாக நெடுஞ்சாலைத்துறை டெண்டருக்கு 3 நாளில் அரசாணை வெளியிடுகிறது. சென்னை மாநகராட்சி 248 டெண்டர்களை வெளியிட்டுள்ளது. இது எப்படி சாத்தியமானது? இது தேர்தலுக்கு முன் கமிஷன் கல்லா கட்டுவதற்கான திமுக அரசின் தந்திரமா என்பதை முதல்வர் ஸ்டாலின் விளக்க வேண்டும். 4.5 ஆண்டாக மக்கள் வரிப்பணத்தை சுரண்டி தின்று கொளுத்தது போதாமல் மீதி இருக்கும் ஒரு சில மாதங்களிலும் கமிஷன் அடித்து வாரி சுருட்டிக்கொள்ள திமுக அரசு திட்டமிடுகிறது. அது என்றும் நிறைவேறாது. உண்மை வெளிக்கொண்டு வரப்பட்டு கமிஷன் ராஜ்யத்திற்கு முடிவு கட்டி விரைவில் ஊழல் மாளிகையான திமுகவிற்கு ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் பூட்டு போடுவர் என்று நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திருடியது போதாதா? கேரளாவிலும் திமுக கைவரிசை. போட்டோ போட்டு கிழித்த அண்ணாமலை. பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி பேரூராட்சி பகுதியின் திமுக மாணவரணி செயலாளராக இருப்பவர் ரமேஷ். கேரள மாநிலம் பந்தளம் பகுதியில் வெளிநாடு வாழ் இந்தியர் ஒருவர் வீட்டில் 55 பவுன் நகை கொள்ளையடித்த வழக்கில் ரமேஷை அம்மாநில போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இவர் நெல்லை கிழக்கு திமுக மாவட்ட செயலாளர் கிரஹாம் பெல்லின் உதவியாளராகவும் நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக இருக்கும் KN நேருவுக்கு நெருக்கமான நபராகவும் அறியப்படுகிறார். தமிழகத்தை கொள்ளையடிப்பது போதாதென்று அண்டை மாநிலமான கேரள மாநிலத்திலும் சென்று கொள்ளையடிக்க தொடங்கியிருக்கிறார்கள் திமுகவினர். இன்னும் எத்தனை மாநிலங்களில் இந்த ரமேஷ் உள்ளிட்ட திமுகவினர் திராவிட மாடலை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது கேரள மாநில காவல்துறையினர் விசாரணையில் தெரியவரும் என அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழக DGP நியமனம் 1 வாரத்தில் முடிவு எடுங்க தமிழக அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் கெடு.
தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஓய்வு பெற்றார். அதன் பின்னர் தமிழக அரசு ஐபிஎஸ் அதிகாரி வெங்கட்ராமனை பொறுப்பு டிஜிபியாக நியமித்தது. ஆனால் சீனியாரிட்டி அடிப்படையில் வெங்கட்ராமன் 9வது இடத்தில் இருப்பதாக பிரச்சினை எழுந்தது. வெங்கட்ராமன் நியமனத்தை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை இன்று நடந்தது. அப்போது தமிழக அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு டிஜிபி தேர்வுக்கான குழுவில் தமிழகத்தைச் சேர்ந்த 2 அதிகாரிகள் இடம்பெற வேண்டும். அதில் ஒருவர் தலைமை செயலாளர், மற்றொரு நபர் டிஜிபி அந்தஸ்தில் இருக்க வேண்டியது அவசியம். நிரந்தர டிஜிபி நியமனத்திற்கான பெயர்களை 1 வார காலத்திற்குள் யுபிஎஸ்சி அமைப்புக்கு தமிழக அரசு பரிந்துரை செய்ய வேண்டும். தமிழக அரசு வழங்கும் பரிந்துரைகளை 2 வார காலத்திற்குள் யுபிஎஸ்சி இறுதி செய்ய வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். டோட்டலாக மாறியது வானிலை. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு, மழை ஊற்றும் ஊர்கள். வானிலை மையம் அப்டேட். பூமத்திய ரேகைக்கு அருகிலுள்ள இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அதே பகுதிகளில் வரும் 15ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். நாளை தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். 14ஆம் தேதி தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திண்டுக்கல், நீலகிரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ஈரோடு, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் 13, 14, 15, 16 ஆகிய நாட்களில் பனிமூட்டம் காணப்படும் என வானிலை மையம் கூறியுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே அந்த பகுதிகளுக்கு இன்றும் நாளையும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை மையம் அறிவுறுத்தியது. ராகுல் எம்பி பதவியை பறியுங்கள், தேர்தலில் நிற்க தடை விதியுங்கள். பாரதிய ஜனதா எம்பி நோட்டீஸ். லோக்சபாவில் பட்ஜெட் விவாதம் நடந்தபோது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் முன்னாள் தளபதி நரவணேயின் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறி சில கருத்துக்களை பேச முயற்சிக்க அது பெரும் சர்ச்சையில் முடிந்தது. நேற்றைய விவாதத்தில் கூட மத்திய அரசையும் பிரதமர் மோடியையும் ராகுல் கடுமையாக விமர்சித்தார். அதோடு பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைத்தார். அமெரிக்காவுடன் போடப்பட்டுள்ள வர்த்தக ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய துரோகம் என்றும் இதன் மூலம் பாரத மாதாவை மத்திய அரசு அமெரிக்காவுக்கு விற்றுவிட்டது என்றும் விமர்சித்திருந்தார். இதற்கு பாரதிய ஜனதா எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் ராகுல் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சபையில் வைத்ததற்காக அவருக்கு எதிராக தனிநபர் தீர்மான நோட்டீஸை லோக்சபா செயலகத்தில் பாரதிய ஜனதா எம்பி நிஷிகாந்த் துபே அளித்துள்ளார். அதில் லோக்சபாவில் அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை ராகுல் சுமத்தியுள்ளார். அவருக்கு வெளிநாட்டு சக்திகளுடன் தொடர்பு இருப்பது போல் தெரிகிறது. தேசத்தை அழிக்க வேண்டும் என்பதே அவரது நோக்கமாக உள்ளது. ராகுலுக்கு நிதி அளிப்பது யார்? வெளியிடப்படாத புத்தகம் அவருக்கு எப்படி கிடைத்தது? ராகுல் இப்படி செய்வது இது முதல் முறையல்ல. இதனால் ராகுலின் எம்பி பதவியை பறிக்க வேண்டும். அவர் வாழ்நாள் முழுவதும் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்று அந்த நோட்டீஸில் கூறப்பட்டுள்ளது. ராகுல் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என பாரதிய ஜனதா எம்பி நோட்டீஸ் அளித்திருப்பது தேசிய அரசியலில் பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கிறது. மோடி சமூகத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து தெரிவித்ததற்காக அவதூறு வழக்கில் 2 ஆண்டு தண்டனை பெற்றதை தொடர்ந்து அவர் எம்பி பதவி பறி போனது. சுப்ரீம் கோர்ட் தண்டனையை ரத்து செய்ததால் அவர் மீண்டும் எம்பி ஆனார். திமுக தொழிற்சங்கத்தில் பிளவு, பல்லவன் இயக்கத்தில் பயங்கர அடிதடி. ஏய் வெளியே போ, எப்பா என்ன குத்து.
தோமுச எனப்படும் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை திமுகவின் தொழிற்சங்கமாகும். மாநகர் போக்குவரத்து கழகத்தில் தோமுச தொழிற்சங்கம் மாநகர் போக்குவரத்து ஊழியர் முன்னேற்ற சங்கம் என்ற பெயரில் செயல்பட்டு வருகிறது. இந்த சங்கத்துக்கான நிர்வாகிகளின் பதவிக்காலம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே முடிந்துவிட்டது. நிர்வாகிகள் தேர்தலை நடத்துவதற்கு பழைய நிர்வாகிகள் முட்டுக்கட்டையாக இருந்து வந்துள்ளனர். இதனால் மாநகர் போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களின் பிரச்சினைகள் தொடர்பாக குரல் கொடுப்பதற்கு தோமுசவில் நிர்வாகிகள் இல்லாத நிலை இருந்தது. அதனால் மாநகர போக்குவரத்து கழகத்தில் தோமுச செயல்பாடு முடங்கியது. இதை கருத்தில் கொண்ட திமுக தலைமை தற்காலிக புதிய நிர்வாகிகளை அறிவித்தது. கொளத்தூர், பெரம்பூரைச் சேர்ந்தவர்கள் தற்காலிக நிர்வாகிகளாக செயல்பட்டு வந்தார்கள். இந்நிலையில் 2022ஆம் ஆண்டு வரை செயல்பட்டு வந்த பழைய நிர்வாகிகளே அடுத்த தேர்தல் நடைபெறும் வரை நிர்வாகிகளாக செயல்படுவார்கள் என திமுக தலைமை நேற்று திடீரென அறிவித்தது. இதனையடுத்து நேற்று மாலை பல்லவன் சாலையில் உள்ள தொழிலாளர் முன்னேற்ற சங்க அலுவலகத்திற்கு பழைய நிர்வாகிகள் படை திரண்டு வந்தனர். இதை அறிந்த பழைய நிர்வாகிகள் அலுவலகத்தில் அவசரமாக ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தனர். புதிய நிர்வாகிகள் அலுவலகத்தில் நுழைந்ததும் இரு தரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அடிதடியில் முடிந்தது. இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி கடுமையாக தாக்கிக் கொண்டனர். நாற்காலிகளை எடுத்தும் அடித்தனர். இறுதியில் தற்காலிக நிர்வாகிகளை புதிய நிர்வாகிகள் அலுவலகத்தை விட்டே விரட்டி அடித்தனர். தோமுச அலுவலகத்தில் இருதரப்பு நிர்வாகிகள் பயங்கர மோதலில் ஈடுபட்ட சம்பவம் பல்லவன் இல்லத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிறது. திமுக தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் பதவிக்காலம் முடிந்து 2 ஆண்டுக்கு மேலாகியும் தேர்தலை நடத்த முடியாமல் திணறும் திமுக தலைமையை எதிர்க்கட்சி தொழிற்சங்கத்தினர் வறுத்தெடுக்கின்றனர்.